வணக்கம்ங்க. நான் ஒட்டஞ்சத்திரம் மஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தாங்க இருக்குது. வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க. முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கோம். முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சுங்க 16 வருஷ காலகட்டங்கள் ஆயிடுச்சுங்க. அந்த 16 வருஷ காலகட்டங்களில் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க. நிறையா அந்த முருகன் அருளால் நிறைய சூட்சமாக இருக்காங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுங்களுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டீங்கன்னா, நான் கம்ப்யூட்டரில் எழுதிட்டு ஐடி நம்பர் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். நீங்கள் வீட்டில் இருந்த மெனிக்கே பார்த்துக்கலாம். நம்ம ஆஃபீஸ் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க. நமக்கு தமிழ்நாடு முழுவதும் கொங்கு சொந்தங்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் போட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதே மாதிரி வெளி மாநிலங்களில் இருக்கவங்க அனுப்பிச்சுறாங்க. வெளிநாட்டு வரங்க அதிகமாக வந்துட்டு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா ஏரியாவிலேருந்துமே நமக்கு ஜாதகம் வரதுனாலங்க, நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க அந்த மாவட்டத்தில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து திண்டுக்கல் மாவட்டங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம். இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் நான் ஜாதகம் போட்டிருக்கேங்க. அந்த மாவட்டத்துக்குள்ள எந்த சரௌண்டிங் இருக்கீங்களோ, எந்த ஊரில் இருக்கீங்க அந்த சரௌண்டிங் தகுந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாம். இந்த 16 வருஷ காலகட்டங்கள் அந்த முருகனால நிறைய சுபகாரியங்கள் முடியினால நிறையா ஜாதகம் நமக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. நீங்கள் விஐபியாக இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நம்மளுக்கு நிறையா வருங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஆடி 1ஆம் தேதியிலேருந்துங்க இன்றைக்கி தேதி நான் 3-4 நாள் நினைக்கணும். இந்த 4 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ஜாதகம் டாக்டர் ஜாதகம் மட்டும் எனக்கு வந்திருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டு வரங்கள் அதிகமாக வந்திருக்குதுங்க. அதே மாதிரி ஐடி கம்பெனியில் இருக்கிற ஜாதகம் மட்டும் ஒரு நிறையா வந்திருக்குங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறையா விதமான ஜாதகங்கள் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க. நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி திருப்பூருங்க, பல்லடம், அவனாசிங்க, குடிமங்கலமுங்க, அதே மாதிரி பொள்ளாச்சி, உடமலைப்பேட்டைங்க, மடத்துக்குளம், இந்த சரௌண்டிங் நிறையா வந்துருக்கு. அதே மாதிரி திருச்செங்கோடுங்க, சங்ககிரி, சேலம், நாமக்கல், கரூருங்க, வேலாயுதம்பாளையம்ங்க, இந்த மாதிரி எல்லா ஊருகளிலுமே நமக்கு ஜாதகம் வந்துட்டுருக்குங்க. இன்றைக்கி நேற்று கூட பவானியிலேருந்து கூட 2-3 ஜாதகம் வந்துச்சுங்க. இன்றைக்கி திருப்பூர்லேருந்து வந்துச்சு. இன்றைக்கி இந்த மாதிரி எல்லா ஊர்கள்லேருந்துமே நம்ம ஊர் பேரை சொன்னோம்னா சொல்லிகிட்டே போகலாமுங்க. மூலனூர், முத்தூர், வெள்ளவூர், நம்ம கொங்கு பெல்ட் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதே மாதிரி சொந்த பிஸ்னஸ்க்காக வெளிநாடு போயிருக்கோம், வெளி மாநிலங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் எனக்கு அனுப்பிச்சுறாங்க. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒரிசா, இங்கே இதெல்லாம் செட்டில் இந்த ஃபைனான்ஸ் லைனு கூட அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. அங்கே இருந்தெல்லாம் ஜாதகம் போட்டோ எல்லாமே அனுப்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் பொண்ணுங்களுக்கு எந்த கான்செப்டில் வாங்குறோ அந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வரக்கூடிய ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா, ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம், டாக்டர் ப்ரொஃபைல் அதிகமாக வந்துட்டு இருக்குதுங்க. வெளிநாட்டு வரன்கள் அதிகமாக வந்துட்டு இருக்குதுங்க. சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பையனுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பசங்க நிறையா வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அது பார்த்தீங்கன்னா, நிறைய எனக்கு நண்பர்கள் மூலியமாக அந்த யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. மறுபடியும் நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வேணால் சொல்கிறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் அப்படின்னு அடிச்சிங்கனாலே என்னோடய ஆஃபீஸ் ஃபோட்டோ எல்லாமே வந்துடுங்க. அதே மாதிரி யூடியூப்பில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம்னு அடிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருப்பேங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கூட அனுப்பிச்சி விடுங்க. முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளாளருக்குன்னே ஒரு அமைக்கப்பட்ட மேட்ரிமோனி தானுங்க நம்மளுது. வேறு எந்த கேஸ்ட்டுமே இல்லைங்க. முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளாளர் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு எந்த கான்செப்டில் பார்த்தாலும், நீங்கள் விஐபியாக இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எந்த கான்செப்டில் தகுந்தாலுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு ஜாதகம் ஃபோட்டோ நிறையா இருக்குதுங்க. நீங்களாகவே செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் எந்த ப்ரோ யாருமே உள்ள இன்வால்வ் இல்லைங்க. நீங்களாகவே நேரடியாகவே பொண்ணு வீடாக இருந்தாலும் பையன் வீடாக இருந்தாலும் நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி நேரடியாகவே எங்களுக்கு ஜாதகம் விட்டு வருதுங்க. இடம்பொருள் பிடிச்சிருக்கு, நீங்களாகவே பார்த்து நீங்களாகவே செலெக்ஷன் பண்ணி உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு நீங்களாகவே திருமணத்தை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சேன். நிறைய எனக்கு கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு நம்ம ஒரு கோடி புண்ணியம் செஞ்சதுக்கு தர்மம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நான் நினச்சிக்கிட்டேன். இது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு
ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் மேரேஜ் இல்லாமல் எத்தனையோ ஊர்களில் நிறையா பசங்க பொண்ணு இருக்காங்க. கல்யாணம் முடிச்சு கொடுக்கலான்னு அவங்களுக்கு எண்ணம் இல்லைங்க. இறைவன் என்ன எழுதியிருக்கானோ அதானுங்க வாங்கி வந்திருப்பாங்க. அந்த வரன் அப்படிங்கிறது வந்து கல்யாணங்கிறது வந்துங்க ஒரு பாக்கியம். இந்த பாக்கியம் இறைவன் எப்போ எழுதியிருக்கேன் அப்படி நமக்குன்னு ஒருக்க பிறக்க போகிறதில்ல, இன்னொருக்க வளர போகிறது இல்லைங்க. எல்லா ஒரு பக்கம் இருக்கும். தேட வேண்டிய கடமை ஒன்று இருக்குது, அமைக்க வேண்டிய அந்த முருகன் இருக்கான்னு கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாருங்க. அது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சின்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, குடும்பத்தோடு எல்லாம் 100 வருஷம் நல்லா இருக்கணும் தாங்க என்னோடய வேண்டுகோள். நம்ம கொங்கு செழிக்கட்டும் அப்படிங்கிறதாங்க வேண்டுகோளுங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதாங்க என்னோடய வேண்டுகோள். உங்கள் பொண்ணுகளுக்கு பயனுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா அனுப்பிச்சி விடுங்க. நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சிக்கிறவங்க. ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுங்க. நல்லா பேசியிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க, வீட்டில் அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு நல்ல முறையாக பார்ப்பேன். அவ்வளோதாங்க என்னோடய வேண்டுகோங்க. தாயிந்தாகப்போ நமக்கு ஒரு வரப்பிரசாதம், தெய்வம் கொடுத்த வரம்ன்றதை நான் சொல்ல முடியும். அதனால் நம்ம தாயிந்தாப்பனை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்தளவுக்கு விவசாயம் செழிக்கும், தொழில் சிறக்கும், எல்லாமே நான் கைகூடி வருங்க. அதனால் தாயிந்தாப்பன் நல்ல முறையாக பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சிட்டாங்க.